காம்ப்ளிகேஷன்ஸ், ஐயில் என்னென்ன விளைவுகள் ஏற்படலாம் சர்க்கரை வியாதினால்ன்றதை பார்ப்போம். கேட்ராக்ட் இது வந்து சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு ரொம்ப ஏர்லியாகவே வரலாம். ரெண்டாவது ரெட்டினோபதி சேஞ்சஸ், அதனோட கண்ணினுடைய லாஸ்ட் திரையில் ஏற்படும் சேஞ்சஸ் கால் ரெட்டினோபதி. ஸோ இந்த ரெட்டினோபதியினுடைய ஸ்டேஜஸ் என்னென்ன, அது 4 ஸ்டேஜாக பிரிக்கலாம். பேக்ரவுண்ட் டயபெட்டிக் ரெட்டினோபதி, ஃப்ரீ ப்ராலிபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி, ப்ராலிபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி, and advanced changes, retinal detachment, vitreous hemorrhage and maculopathy. So type 1 diabetes patientக்கு retinopathy changes எப்போ வரும், type 2 diabetes patientக்கு retinopathy எப்போ வரும்ன்றதை பார்ப்போம். type 1 diabetes mellitus patientக்கு வந்து 5 years after the diagnosis, diabetes mellitus வந்த பிறகு after the 5 years retinopathy changes can occur. Whereas type 2 diabetes mellitus patientக்கு வந்து at the time of diagnosis itself has retinopathy changes. So இதான் type 1க்கும் type 2 patientக்கும் உள்ள different. Some patients impaired glucose tolerance, அதாவது postprandial glucose level வந்து is more than 140 and less than 200, 140 லிருந்து 199 வரை இருக்கிற இடப்பட்ட சுகர் லெவல் உள்ளவங்கள வந்து இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் ரெட்டினோபதி சேஞ்சஸ் வரலாம். ஸோ இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் உள்ளவங்களுக்கும் ஐ செக்அப் பண்ணணும். ஸோ ஐ செக்அப் பண்ணும்போது அவங்களுக்கு ரெட்டினோபதி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அவங்களே வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். ஏன் இதை மானிட்டர் பண்ணால், இப்போ இட் இஸ் ப்ராலிஃபரேட்டிவ் ரெட்டினோபதி சேஞ்சஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக சடனாக வந்து ஐயில் வந்து கண்ணே தெரியாமல் போகலாம், விஷனே இல்லாமல் போகலாம். ஸோ இதுதான், அதனால தான் நம்ம வந்து ரெட்டினோபதி சேஞ்சஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும். அதே சமயம் இஃப் இட் இஸ் ப்ராலிஃபரேட்டிவ் ரெட்டினோபதி சேஞ்சஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆகாமல் நம்ம தடுக்கணும். லேசர் ட்ரீட்மெண்ட்டும் எப்போ திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ப்ராப்பராக வாட்ச் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணணும். ஸோ அட் த டைம் ஆஃப் டயக்னோசிஸ் or at the time of first visit, we have to check for near vision, distant vision, where visual acuity changes இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது கேட்ராக்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் வந்து ப்ராலிபரேட்டிவ் சேஞ்சஸ், பேக்ரவுண்ட் ரெட்டினோபதி சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். இஃப் பேஷண்ட் ஹேஸ் பேக்ரவுண்ட் ரெட்டினோபதி சேஞ்சஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து இயர்லி அட்லீஸ்ட் 2 times வந்து நம்ம வந்து ஐ சேஞ்சஸ் வந்து வாட்ச் பண்ணணும். வேறஸ் ஃப்ரீ ப்ராலிபரேட்டிவ் ரெட்டினோபதி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இயர்லி 4 times வந்து வாட்ச் பண்ணணும். அதே சமயத்தில் கேட்ராக்ட் சர்ஜரி இஸ் கான்ட்ரா இண்டிகேட்டட். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ப்ராலிபரேட்டிவ் ரெட்டினோபதி சேஞ்சஸ் இருக்கும்போது நம்ம வந்து அந்த கண் ஆப்ரேஷன் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணோம்னா சம்டைம்ஸ் இட் எண்ட் அப் இன் கிளாக்கோமா, சம் டேமேஜ் கேன் அக்கர் இன் த ஐ. ஸோ நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய என்னன்னா, ஆல் டயபெட்டிக் பேஷண்ட் 6 months இன்டர்வல் பீரியடில் ரெட்டினோபதி சேஞ்சஸ் எதுவும் இருக்கான்றதை நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதுக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ஸோ கண் பிளைண்ட்னஸ்லேருந்து நம்ம தடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த ரெட்டினோபதி சேஞ்சஸ் வந்து சிவியர் ஆகலாம். ஸோ யாருக்கு வந்து பிபி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாலோ இந்த ரெட்டினோபதி சேஞ்சஸ் வந்து சிவியர் ஆகலாம். அதே சமயத்தில் பிளட் சுகர் லெவல் வந்து நல்லா டைட் கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி ரெட்டினோபதி சேஞ்சஸ் வந்து சிவியராக வரலாம். அண்ட் ஆல்சோ மைக்ரோ ஆல்புமிரியான்னு சொல்லுவாங்க. கிட்னி வந்துடைய டேமேஜ் ஆச்சுன்னா ஏர்லியர் ஸ்டேஜில் வந்து தெர் வில் பி லீக்கேஜ் ஆஃப் சம் ப்ரோட்டீன் வந்து யூரினில் வந்து வெளியே லீக்கேஜ் ஆகி வந்துட்டுருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராலிபரேட்டிவ் ரெட்டினோபதி சேஞ்சஸ் வந்து நடக்கலாம். ரெண்டாவது ப்ரெக்னென்சியில் வந்து இந்த ரெட்டினோபதி சேஞ்சஸ் வந்து அதிகமாக வரலாம். ஸோ ப்ராப்பர் மானிட்டரிங் ஆஃப் ஐ சேஞ்சஸ் பர்டிகுலர்லி த்ரூ த ஃபண்டோஸ்கோபி எக்ஸாமினேஷன் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ இதன் மூலியமாக கண்ணில் வந்து ஏற்படுற சேஞ்சஸ்னால பிளைண்ட்னஸ் வர்றதை வந்து நம்ம கட்டாயம் தடுக்க முடியும். வணக்கம், நன்றி. வணக்கம் நேயர்களே, அடுத்து நம்ம சர்க்கரை வியாதினால் ஏற்படும் கிட்னி டேமேஜை பற்றி பேசுவோம். சர்க்கரை வியாதி வந்த பிறகு யூஸ்வலாக தே ஹேவ் நார்மோ ஆல்புமிரியான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 5 years வந்து நார்மோ ஆல்புமிரியான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து
they will have microalbuminuria. Some amount of protein will leak through the glomerulus and causing microalbuminuria. இது வந்து 5 to 10 years கிட்ட கேப்பில் நடக்கலாம். தென் ஓவர் டு ப்ரோட்டீனூரியான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ப்ரோட்டீன் லீக்கேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே போகும். டூரேஷன் ஆஃப் த டயபிட்டிஸ் மெலிட்டஸ் அதிகமாக சர்க்கரையுடைய நாள் வந்து அதிகமாக அதோட கிட்னி டேமேஜும் அதிகமாகிட்டே போகும். அது வந்து ஒரு 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரை நடக்கலாம். அதுக்கப்புறம் பேஷண்ட் எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் கம்ப்ளீட்டாகவே கிட்னி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும். அது வந்து ஒரு 20 to 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜெல்லாம் நம்ம தெரிஞ்சது மூலமாக ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து யூரினரி எக்ஸாமினேஷன் பண்ணோம்னா அதுலேருந்து நம்ம வந்து ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 வந்து ஈஸியாக வர்றதை வந்து நம்ம தள்ளி போடலாம். ப்ரோக்ரஷன் ஆஃப் த டிசீஸை வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து வில் இம்ப்ரூவ். ஸோ மைக்ரோஆல்மியூரியா டெஸ்ட் எப்படி பண்ணுறது? 24 hours யூரினரி கலெக்ஷன் பண்ணி அதனுடைய ப்ரோட்டீன் லீக்கேஜை பார்த்து அதோட சேர்த்து கிரியாட்டின் கிளியரன்ஸையும் சேர்த்து பார்க்கணும். ஸோ அது மூலியமாக வந்து நம்ம மைக்ரோஆல்புமினுரியா வந்து இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ மைக்ரோஆல்புமினுரியா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா பேஷண்ட் வந்து they are risk to develop coronary disease. இந்த மைக்ரோஆல்புமினுரியா உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து இயர்லியாகவே ஹார்ட் அட்டாக் வரலாம். ரொம்ப இயர்லியாகவே ஒருத்தருக்கு வந்து பக்கவாதம் வரலாம். ஸோ இயர்லியாகவே அவங்களுக்கு வந்து எந்த டைம் வேணாலும் இறக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மைக்ரோஆல்புமினுரியா வந்து நம்ம இயர்லியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மைக்ரோஆல்புமினுரியா வந்து கட்டுப்படுத்துறதுக்குன்னு சில ட்ரக்ஸ் இருக்குது, ஏசி இன்ஹிபிட்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இயர்லியாகவே நம்ம இன்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ இதனுடைய பக்க விளைவுகள்லாம் வர்றதை வந்து நம்ம தடுத்துடலாம். ஸோ அதனால் வந்து ப்ராப்பர் மானிட்டரிங் ஆஃப் யூரினரி ப்ரோட்டீன் லீக்கேஜ் வந்து வெரி எசென்ஷியல். ஸோ ரெண்டாவது நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த கிட்னி டேமேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா வந்து உள்ள அக்ரிவேட் ப்ரோட்டீனூரியா. ஸ்மோக்கிங் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது வந்து அவங்களுடைய பிபி மானிட்டரிங், சிஸ்டாலிக் பிபி டயஸ்டாலிக் பிபின்னு சொல்லுவாங்க. சிஸ்டாலிக் பிபி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வெல் கோரிலேட்டட் வித் ரீனல் டேமேஜ். ஸோ அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் லெவலை வந்து சீரா லெஸ் தேன் 130/80 இந்த லெவல்லே வச்சுக்கலாம். இப்போ 120/80 லெஸ் தேன் 120/80 கிட்ட வச்சாலும் கூட அவங்களுடைய ரீனல் டேமேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மோக்கிங் ப்ரிவென்ட் பண்ணணும். பிளட் ப்ரெஷர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அவங்களுடைய லிப்பிட் லெவலை பார்த்து லிப்பிட் லெவலை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். நெப்ரோடாக்சிக் ட்ரக்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் எந்த ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டும் மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்குறதோ, தெரியாமல் வேறு யார்கிட்டையோ போய் அன்எத்திக்கலாக போய் இன்ஜெக்ஷன் போடுறதோ, ஒரு என்ஐசிடி இன்ஜெக்ஷனை போடுறதோ இருந்தால் ஈவன் ஒரு சிங்கிள் இன்ஜெக்ஷன் கூட they will cause renal damage and end stage renal disease. ஸோ வந்து அவங்க வந்து இந்த வலி மாத்திரை இதெல்லாம் வந்து தனியாக அவங்களா எடுத்து சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது வந்து கடையில் போய் எந்த வித வலி மாத்திரையும் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஸோ நெஃப்ரோடாக்சிக் ட்ரக்ஸ் அதை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து எடுக்கவே கூடாது. ப்ராப்பராக வந்து டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது. வெயில் காலத்தில் வந்து நல்லா தண்ணி குடிக்கணும். அதே சமயத்தில் இப்போ வந்து டயரியா, ஒரு வயிற்றுப்போக்கோ ஏதோ ஏற்பட்டாலோ சர்க்கரை வியாதிக்காரங்க வந்து கரெக்டாக ப்ராப்பராக வாட்டர் குடித்து அவங்களுடைய ஹைட்ரேஷனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். சப்போஸ் இது மெயின்டைன் பண்ணாமல் வச்சாலும் அவங்களுக்கு பிளட்டில் வந்து ஒரு யூரியா லெவலு இதெல்லாம் கூடி வந்து அவங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆனால் என்ன எப்படிலாம் நடந்துக்குன்றதை பற்றி சொன்னேன். ரெண்டாவது என்னன்னா சர்க்கரை வியாதினால் கிட்னி டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா இதை வந்து ப்ராப்பராக அவங்க வந்து